ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சியில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பர்டிகுலராக நம்ம ஒரு பேட்டர்னை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வெப்சைட்டை பற்றி சொல்லிடுறேன். எங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அண்ட் இபுக்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோவில் 1 வரணும். நான் இதை வந்து கமெண்ட் லைனில் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் 1 வரணும். தென் செகண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். நம்ம 1 இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகணும். தென் அடுத்தது இங்கே வந்து 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். தென் நெக்ஸ்ட் 5 அப்படின்றது இங்கே சென்டரில் பிரிண்ட் ஆகணும். தென் 6 அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகணும். செகண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 7, தென் இங்கே 8, தென் இங்கே 9, தென் லாஸ்ட்டாக 10. இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடிங்கை தான் நம்ம வந்து இப்போ எழுத போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நான் கமெண்ட் லைன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹெடர் ஃபைல்ஸை வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். #include stdio.h. தென் அடுத்த ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா #include conio.h. தென் அடுத்து வந்து நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் போட போகிறோம். void main அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம வந்து போடுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த குறிப்பிட்ட வேரியபிள்ஸ் வேணும். ஸோ அதை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக IJK அப்படின்ற வேரியபிளை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் அடுத்தது ஸ்பேஸுக்காக நம்ம அந்த இங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா SP அப்படின்ற வேரியபிளை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட இனிஷியல் வேல்யூ வந்து SP = 20 அப்படின்றத நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அடுத்து வந்து கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். CLR SCR அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து போடுறேன். தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து எதையுமே இன்புட் வாங்க தேவையில்லை. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார் லூப்புக்கு போயிடலாம். ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா I = இனிஷியலாக நான் வந்து 1ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தென் நெக்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பார்த்தீங்கன்னா I, J = 1 அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். சாரி, J இல்லை, K = 1 அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா I <5. ஸோ நமக்கு வந்து 5 வேரியபிள்ஸ் 5 லென்த் வரையிலும் அது வந்து ரன் ஆகணும். தென் I++ அப்படின்றத நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை கொடுத்துக்கிறேன். தென் ஃபார் லூப்புக்குள்ளே போகுது. ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஃபார் லூப். ஸோ இதை வந்து நெஸ்டட் ஃபார் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை போட்டோம்னா அது வந்து நெஸ்டட் ஃபார் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இன்னொரு வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். IJK, L அப்படின்றத நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா Lோட வேல்யூவை இனிஷியலாக 1ன்னு அசைன் பண்ணுறேன். இது வந்து செகண்ட் லைனுக்கான கோடிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து L <= SP. அதாவது Lோட வேல்யூ வந்து 1 <= ஸ்பேஸோட வேல்யூ 20. 1 <= 20. இது வந்து கண்டிஷன் ட்ரூன்றதுனால லூப்புக்குள்ளே வந்து ரன் ஆகும். ஸோ L++ன்றது அடுத்த வேல்யூஸை நம்ம கொடுத்துக்கிறேன். தென் இந்த லூப்புக்குள்ளே நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 20 ஸ்பேசஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ printfல ஜஸ்ட் வந்து நான் எதையுமே கொடுக்காம ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். தென் செமிகோலன் வச்சிடறேன். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறோம். பிகாஸ் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மட்டும்தான் 20 வரணும் நமக்கு. தென் செகண்ட் பிரிண்ட் ஆகும்போது 2 ஸ்பேஸ் தள்ளி இங்கே வந்து பிரிண்ட் ஆகணும் நமக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு 18 ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து SP = 2 அப்படின்னு கொடுக்குறேன். இதோட கண்டிஷன் என்னன்னு இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா SP = SP - 2 இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இங்கே நடக்குது. ஓகேங்களா? அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மேட்டில் இப்படி வந்து எழுதியிருக்காங்க. தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் ஒரு ஃபார் லூப், அதாவது நெஸ்டட் ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து Jவோட வேல்யூவை 1 அப்படின்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் நம்ம. தென் Jவோட வேல்யூ <= I இருக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸில் ஐயோட வேல்யூ எதுவோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா J++ பண்ணுறோம். தென் K ஓட வேல்யூவையும்
ப்ளஸ் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா நெக்ஸ்ட் வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஜேவோட வேல்யூவும் கேவோட வேல்யூவும் ப்ளஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். நமக்கு எந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து அந்த சர்டன் பேட்டர்ன் வரும் அப்படின்னா நமக்கு கே வேல்யூவை பிரிண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பேட்டர்ன் வரும். ஸோ நம்ம கே வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். தென் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தென் நமக்கு நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக பிரிண்ட்எஃப்பில் /n அப்படின்றத, அதாவது நியூ லைன் ஃபீட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எண்டல்னு போடலாம், நமக்கு /n போடலாம். தென் /n போட்டு பிரிண்ட் பண்ணிடுறோம். தென் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப்புக்கு வெளியே getch அப்படின்ற ஃபங்க்ஷனை போட்டு நம்ம ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறோம். தென் ஃபைலை சேவ் பண்ணுறோம். நம்ம வந்து பேட்டர்னு சேவ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் அப்படின்றத .c அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்து வந்து ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ண போகிறோம். ஸோ எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ரன் பண்ணுறோம். அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரே சைடாக வந்து அலைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்கிற ஸ்பேஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். செகண்ட் வேரியபிள் பிரிண்ட் ஆகும்போது முன்னாடி ஒரு ஸ்பேஸும் பின்னாடி ஒரு ஸ்பேஸும் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அவுட்புட்டு. ஸோ நம்ம மறுபடியும் ஃபைலை சேவ் பண்ணுறோம். தென் கம்பைல் பண்ணுறோம். தென் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோரோவர் ப்ரோக்ராம் வந்து பாதி முடிஞ்சிடுச்சு. மீதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸை மட்டும் கரெக்டாக அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த டீன்ற % டி பக்கத்தில் இன்னும் ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஸோ அகைன் ஃபைல் கம்பைல் பண்ணுறேன். தென் ஃபைல் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. நான் கொடுத்த பேட்டர்ன் மாதிரியே நமக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வீடியோஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டுடோஜோஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.